வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. இஃப் மணி இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அதன் பொருள் என்னன்னா, பணம் போயிட்டுதுன்னா ஒண்ணுமே போகலன்னு அர்த்தம். உடல் நலம் போயிட்டுதுன்னா அது திரும்ப வரும், அதனால ஏதோ கொஞ்சம் போயிட்டுதுன்னு சொல்லலாம். ஆனா ஒருத்தனுடைய கேரக்டர் போயிட்டுதுன்னா அவனுடைய வாழ்க்கையே போயிட்டுதுன்னு சொல்லலாம். ஒருத்தனுக்கு ஐடென்டிட்டி கார்டு, அதாவது அடையாள அட்டையே அவனுடைய ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில் அவனால் சாதனையாளராகவும் ஆக முடியாது, வெற்றியாளராகவும் ஆக முடியாது, நல்ல மனிதனாகவும் இருக்க முடியாது. ஒருத்தன் வாழ்க்கையில் வெற்றியாளனாக இருக்கிறதுக்கு விடாமுயற்சியோ கடின உழைப்போ ஏன் புத்திசாலித்தனமோ மட்டும் இருந்தால் போதாது. இதுக்கும் மேலே அவனுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லைன்னா நீங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்னதான் முயற்சி பண்ணாலும், என்னதான் லக்கே ஃபேவர் பண்ணாலும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது, வாழ்க்கையிலையும் வெற்றி அடைய முடியாது. நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் மனிதன் உலகத்தில் சிறப்பாக வாழ தேவையானது அன்புடைமை, அடக்கமுடைமை, அருளுடைமை, ஆள்வினையுடைமை போன்ற பல உடைமைகளை பற்றி சொன்னாலும் கூட இவை எல்லாவற்றையும் விட சிறந்த குணம் ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். அதாவது ஒழுக்கம் ஒருவனுக்கு உயிரை விட சிறந்தது அப்படின்னு சொல்றார். நம்ம சங்க இலக்கிய நூலான முதுமொழி காஞ்சி ஒழுக்கத்தை பற்றி சொல்லும்போது, ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லுது. இதன் பொருள் ஒழுக்கம் கல்வியை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லுது. இதே கருத்தை நம்ம அமெரிக்க தத்துவஞானி எமர்சன் என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம் அறிவை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. மேன் இஸ் எ சோஷியல் அனிமல்ங்க. அதாவது மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. மேன் இஸ் எ ரேஷனல் அனிமல்னு சொல்லுவோம். மனிதன் ஒரு பகுத்தறிவு உள்ள விலங்குன்னு சொல்லலாம். இந்த மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறது அவனுடைய பகுத்தறிவு தான், அந்த 6வது அறிவு தான். அந்த 6 அறிவு உள்ள மனிதன் சமுதாயத்தில் எல்லோரோடையும் சேர்ந்து வாழறதுக்கு அவனுக்கு மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னா ஒழுக்கம் தான். இந்த ஒழுக்கம் இல்லாதவன் சமுதாயத்தில் வாழறது ரொம்ப கஷ்டம். இதைத்தான் திருவள்ளுவர் அழகா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றார். இதன் பொருள் என்னன்னா, என்னதான் படிச்சிருந்தாலும் ஒருத்தவன் உலகத்தினுடைய சான்றோர்களோட ஒட்டி வாழற அளவுக்கு இல்லாம இருந்தா அவன் படிச்சாலும் படிக்காத முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். உண்மையே உயிர் மூச்சா நினைச்சு வாழ்ந்த ஹரிச்சந்திரன், தாய் தந்தையே தெய்வம் என்று வணங்கிய பரசுராம, தர்மத்தின் வழியே சென்று வெற்றியடைந்த தரும, ஒரு சொல் ஒரு வில் என்று இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சொன்ன ராமன், இதுக்கு மேல கற்புக்கரசி கண்ணகி, அன்பு வழியே தங்களுடைய கொள்கையை பரப்பின நபிகள் நாயகம், புத்தன், இயேசு, இவங்க எல்லாமே ஒழுக்கத்தால் உயர்ந்த உத்தம சீலர்கள். உலக அளவில் கூட ஒழுக்கத்தால் உயர்ந்த உத்தமர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன், சவுத் ஆப்பிரிக்காவினுடைய முன்னாள் பிரதமர் நெல்சன் மண்டேலா, இந்தியாவை சேர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், முன்னாள் பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி, தமிழகத்தை சேர்ந்த ராமலிங்க அடிகளார், காமராஜர், கக்கன் போன்றவரெல்லாம் ஒழுக்கத்தால் உயர்ந்த உத்தமர்கள். சரி, இங்கே இந்த ஒழுக்கத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசுறீங்களே, ஒழுக்கத்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. ஒழுக்கத்தால் என்னென்ன கிடைக்குன்னா, ஒழுக்கத்தால் முதல்ல புகழ் வரும், பெருமை வரும், செல்வம் வரும், அழகு வரும், மகிழ்ச்சி வரும். இது எல்லாத்துக்கும் மேலே அனுபவிக்கிற ஆயுளும் அதிகமாகும். இதை பற்றி திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழின்றார். இதன் பொருள் என்னன்னா, ஒழுக்கத்தால் ஒருத்தனுக்கு பெருமைகளும் புகழும் உயர்ந்த நிலையும் வந்து சேரும். ஒழுக்கம் இல்லைன்னா அவமானமும் வீண் பழியும் தான் வந்து சேரும் அப்படின்னு அழகா சொல்றாரு. இதை கண்கூடா நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒழுக்கமின்மையால சீர்கட்ட பல பேருடைய வாழ்க்கையை உலக இலக்கியங்களும் புராணங்களும் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. உதாரணத்துக்கு சொன்னா, உலக மகா காவியமான ஹோமர் எழுதிய இலியட், அதாவது ஹெலன் ஆஃப் ட்ராய் என்ற காவியத்தில் அதனுடைய ஹீரோ பிரின்ஸ் ஆஃப் ட்ராய் மாற்றான் மனைவியான ஹெலன் மீது காதல் கொண்டு அவளை கவர்ந்ததால அவன் அழிஞ்சதோட அந்த தேசமும் அழிஞ்சு போச்சு. அதே போல் நம்முடைய காவியமான ராமாயணத்தில் ராவணன்
ராமனுடைய மனைவி சீதையை கவர்ந்ததால தான் அழிஞ்சதோடு இல்லாம தன்னுடைய தேசமும் அழியறதுக்கு காரணமாயிட்டான். அதே போல மகாபாரதத்துல கௌரவர்கள் 100 பேர் இருந்தும் கூட நேர்மையற்ற வழியில் நடந்ததால அவங்க எல்லாமே அழிஞ்சு போனாங்க. நமக்கு தெரிஞ்சு கடந்த 100 ஆண்டுகளுக்கு உள்ள நடந்த நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் தங்களுடைய ஒழுக்கக்கேட்டால பெற்ற புகழையும் பதவியையும் இழந்திருக்கிறாங்க. தமிழ் திரையுலகினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் எம்.கே. தியாகராஜ பாகவதர் கூட தன்னுடைய ஒழுக்கக்கேட்டால கொலை பழியில் சிக்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போய் சீரழிஞ்சு இறந்தார். அதே போல் டான்ஸ் மாஸ்டர், பாடகர், நகைச்சுவை நடிகர் என்ற பன்முக திறமை கொண்ட நடிகர் சந்திரபாபு தன்னுடைய குடியாலையும் ஒழுக்கக்கேட்டாலையும் சீரழிஞ்சி பட வாய்ப்பு இல்லாமல் கடைசி காலத்தில் வறுமையில் இருந்தார். இந்தியாவினுடைய உலகக்கோப்பை அணியை சேர்ந்த அஷாருதீன் என்ற கிரிக்கெட் வீரர் மேட்ச் ஃபிக்ஸிங் கேஸில் மாட்டிக்கிட்டு தான் பெற்ற புகழையெல்லாம் இழந்தார். அன்பர்களே, இதுபோல் ஒழுக்கமின்மையால் சீரழிஞ்சவங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. அதனால் ஒழுக்கம் உயிரை விட சிறந்தது. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி, வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி அப்படின்ற அந்த பாடல் வரிகளை போல நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். இளமையும் செல்வமும் நிலையற்றவை, ஒழுக்கம் ஒண்ணுதான் நிலையானது. ஒழுக்கமே கடவுள், ஒழுக்கமே உயர்வை தரும், ஒழுக்கமே உண்மையான செல்வம். கேரக்டர் இஸ் டெஸ்டினி, அதாவது ஒருத்தனுடைய ஒழுக்கம் தான் அவனுடைய தலை விதி அப்படின்னு கிரேக்க தத்துவஞானி ஹெராக்லிட்டஸ் சொல்றார். அதே போல அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் வித் செல்ஃப் டிசிப்ளின் எனிதிங் இஸ் பாசிபிள்னு சொல்றார். அதாவது தனி மனித ஒழுக்கத்தால் உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். நாம எல்லாம் சாதனையாளர்களா, வெற்றியாளர்களா, சிறந்த மனிதர்களா திகழணும்னா ஒழுக்கம் ரொம்ப அவசியம். நண்பர்களே, நீங்க எல்லாம் ஒழுக்கத்தை உயிரினும் மேலா போட்டுருவீங்கன்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை பார்க்க விடியல் ஒளி என்ற நமது நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, மீண்டும் ஒரு இனிய சிந்தையை தூண்டும் பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் ராஜவேலு.